ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸில் ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம டைரெக்டாக ப்ராக்டிக்கல் பார்ட்டுக்கு ஜம்ப் ஆயிடுவோம். எந்த விதமான தியரியுமே நான் இங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணி காமிக்க போகிறது இல்லை. வெல்கம் டு எவர் கோட். இப்போது இந்த இடத்துல pantheon.ioன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். pantheon.ioன்றது வந்து ஒரு சர்வர். இப்போ நம்ம எந்த விதமான சைட் கிரியேட் பண்ணாலும் அது வந்து ஒரு சர்வரில் போய் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஹோஸ்ட் இன்ஜினியர் நிறைய இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதுனால pantheon.site.ioவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட்னு இருக்குது. இந்த கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் அக்கர் ஆகும். இந்த இடத்துல ஐ பில்ட் ஆர் மேனேஜ் வெப்சைட் அப்படின்ற இடத்துல கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு டைரக்ட் ஆகும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இதில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுன்றதுனால எனக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்துருச்சு. நீங்கள் இப்போ நியூவான பர்சன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் அடுத்து வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் ஐடிக்கு 2 வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் லைக் ஹோம் சைட். ஓகே, இந்த ஹோமுக்கு கீழே சைட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த சைட் லிஸ்ட்டில் வந்து நம்ம எத்தனை வெப்சைட் சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரியேட் அ நியூ சைட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல புதுசாக நம்ம சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிரியேட் நியூ சைட். இதில் வந்து நிறைய விதமான இருக்குது. ட்ரூப்பல், வேர்ட்ப்ரெஸ், விக்ஸ்ன்னு சொல்லி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மேஜராக வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். வேர்ட்ப்ரெஸ் நம்ம போனதுமே சைட்டோட டைட்டில் வந்து கேட்கும். ஓகேங்களா? சைட்டோட டைட்டில், அதாவது பேந்தியான்ஸ் நேம் ஆஃப் யுவர் பேந்தியான் சைட். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான நேம் என்ன நேமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த நேமில் ஒரு சைட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த நேமில் இப்போது சைட் அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளாயிங் சிஎம்எஸ் ட்ரூப்பல் ஒரு வெப்சைட்னு சொல்லி வருது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேமில் பிரைட்வின் சொல்லி அந்த நேமில் பேந்தியான்ஸோட சர்வரில் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகி டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து அதில் பேந்தியான்ஸில் நம்மளோட சைட்டை வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலி நம்மளுக்கு இந்த இது அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரியேட் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்திருக்கோம். பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வரும். விசிட் யுவர் பேந்தியான் சைட் டேஷ்போர்ட். ஓகேங்களா? இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு வந்ததும் இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் டைரெக்டாக உங்களோட நீங்கள் டேஷ்போர்டு போகும். ஓகேங்களா? இப்போ உங்க நேமுக்கு கீழே ரெண்டு பட்டன் இருக்கு. விசிட் டெவலப்மெண்ட் சைட், சைட் அட்மின் சொல்லி இருக்கு. விசிட் டெவலப்மெண்ட் சைட்னா நீங்க கிரியேட் பண்ண சைட்டை விசிட் பண்ணி பார்க்கறது எப்படி டிசைன் இருக்குன்னு சொல்லி. சைட் அட்மின்னா வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்ட் போகும். ஃபர்தராக இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு சைட்டை வந்து டெவலப் பண்ண போறோம். ஓகேங்களா? சைட் அட்மின் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜில் கண்டினியூ கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த வேர்ட்ப்ரெஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல சைட் டைட்டில் வந்து நார்மலாக எவர்கோட் லேர்னிங்ஸ் கொடுக்கலாம். சாரி, நம்ம பிரைட்வின் கொடுத்துமோ, பிரைட்வின் அண்டு யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு மேனுவலாக ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம். admin at 2000.com. ஓகே, பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. 200.com அண்டு evercode@gmail.com. அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இந்த இதில் மெயின் மேஜர்லாம் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே மஸ்ட்டு. இது எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் கூட பண்ணிக்கோங்க. இது வச்சு தான் நம்ம இப்போ லாகினே பண்ணுவோம். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொல்லி நம்ம இப்போ கொடுப்போம். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆனதும் இந்த பேஜ் டக்குன்னு அப்பியர் ஆகும். சேவ் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்துட்டு இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல அட்மின் நம்ம இங்கே கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட், டிஃபால்ட் வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகும். வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்ட் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடில் மெனூஸும் இந்த சைடில் நார்மல் கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்கும். இந்த 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 சைடில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த எல்லா மெனுவுமே நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் ரொம்ப ஈஸியாக போயிடும்.
ஓகேங்களா? வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் பார்ட் இருக்கு. ஒன் இஸ் கால் பிளகின் அண்ட் தீம் அண்ட் பேஜ் பில்டர். ஓகேங்களா? இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வேர்ட்பிரஸ் சில பேர் ஃபிக்மாவோட டிசைன் வச்சு ஸ்க்ராட்ச்ல இருந்து டிசைன் பண்ணுவாங்க. நம்ம பட் அப்படி இதுல பண்ண போறதில்ல. நம்ம வந்து சும்மா ஓவர் மட்டும் பார்க்கறதுன்றதுனால ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சிவி எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதுல மேஜர் அண்ட் மேஜரா பண்ண வேண்டியது பேஜ் பில்டர். பேஜ் பில்டர்னா என்ன? இப்போ ஒரு வெப்சைட்டை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லி ஒரு தனித்தனியா பேஜ் இருக்குன்னா அந்த பேஜ் எல்லாமே நம்ம தனித்தனியா ரெடி பண்றதுக்கு ஒரு பிளகின் யூஸ் பண்ணி, ஒரு பேஜ் பில்டர் பிளகின் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அது வந்து எலமெண்டர்னு சொல்லி ஒரு பிளகின் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எலமெண்டர்ன்ற மாதிரி ஒரு நிறைய இருக்கு. லைக் டபிள்யூபி பேக்கரி, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் வந்து பிளகின்ஸ் இருக்கு. இப்போ அதுல வந்து எலமெண்டர் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கான ஒரு இதா இருக்கு. ஓகேங்களா? அதுல இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இது பண்ண போறோம். ஆட் நியூ பிளகின் எலமெண்டார், ELEMENTOR, எலமெண்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து வருது பாத்தீங்களா, எலமெண்டார் வெப்சைட் பில்டர் மோர் தென் ஜஸ்ட் பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லி இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த பிளகினை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதான் நம்மளால யூஸே பண்ண முடியும். இந்த இடத்துல ஆக்டிவேட் கொடுத்துட்டு இதோட இந்த பிளகினோட ஒரு பேஜ், டிஃபால்ட் பேஜ் இது வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, அப்படியே பேக் போயிடணும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா இந்த மெனுல எலமெண்டர்னு சொல்லி ஒரு மெனு வந்திருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா இந்த எலமெண்டரோட பிளகின் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணி அதுல வந்து எடிட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். அதுக்கு வந்து அதுக்கான பிளகின் என்னதுன்னா, அதுவுமே ஒரு ஃபேமஸான பிளகின், STRTR, ஸ்டார்டர் TEMPLAT டெம்ப்ளேட். அதுல போய் இன்ஸ்டாலும் கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுக்கணும். ஆக்டிவேட் கொடுத்த பிறகு அதை வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே உங்களுக்கு பண்ணி காட்டாது. தீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த தீமா இருந்தாலும் இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்பியரன்ஸ்ல போய் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்பியரன்ஸ் சென்ஸ் மீன்ஸ் இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு, நார்மலா நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணாலே ஒரு நல்ல அப்பியரன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதை இன்ஸ்டால் கொடுத்தேன்னா டேரக்டா எனக்கு இந்த பேஜ் வரும். அதுக்கு பதிலாக நம்ம இதுல எதுவுமே பண்ணா இந்த பேஜ் போகாதவங்களுக்கு இந்த அப்பியரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சைட்டோட அப்பியரன்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்பியரன்ஸ்ல போய் இதுல ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, தீம் மட்டும் இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்பியரன்ஸ் போய் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதுல ஏஐ பில்டர் இருக்கும், கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இருக்கும். இதுல பில்டு வித் டெம்ப்ளேட்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம எலமெண்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ண போறோம். அதுக்கு எலமெண்டர் சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு மேபி லேட்டர், இப்போ இந்த ப்ரீமியம் போட்டிருக்க இடம்லாம் வந்து பெய்டு வெர்ஷன், நார்மலா இருக்கிறதுலாம் ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா? இதுல எதுவுமே ப்ரீமியம் போட்டது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயா இந்த எதுவுமே நார்மலா ஃப்ரீயா இருக்கிறது வந்து இந்த எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருக்கும். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ அண்ட் சிவின்னு தான் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது மெயினாக பண்ணணும். ஏன்னா ரெஸ்யூம்ஸ் வந்து இட் வில் பி நாட் ஒர்க் அவுட், ஜஸ்ட் கோ வித் யுவர் பர்சனல் சிவிஸ். ஓகே, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணணும். இந்த இது கூட எடுத்துக்கிறேன். இந்த இந்த வெப்சைட் பாருங்க, இது நல்லா இருக்கு. சி நைஸ் காம்பினேஷன். ஓகே, இந்த வெப்சைட் வந்ததும் கண்டினியூ கொடுக்கணும். ஓகே, இது எதுவுமே நம்ம செலக்டே பண்ணக்கூடாது, டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கணும். அதுக்கு கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்துல் எவர்கோ லேர்னிங் பிகினர் தான் நான், மை செல்ஃப், ஐ அண்டர்ஸ்டாண்ட், லெட்ஸ் கோ, சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததும் உங்களோட வெப்சைட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சம்டைம் இந்த எரர் வரும், அதுக்கு கிளிக் ஹியர் அண்ட் வில் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திருப்பியும் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு திருப்பியும் சப்மிட் கொடுங்க. ஓகே, இந்த வாட்டி கண்டிப்பாக பில்ட் ஆயிரும். சர்வர் எரர் இது. வியூ யுவர் வெப்சைட் ஃபினிஷ்டு செட்டப். ஓகே,
நம்ம வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இப்போ விசிட் யுவர் வெப்சைட் அப்படி நம்ம போனதும் நம்ம டிஃபால்ட்டாக பார்த்த டெம்ப்ளேட் இது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை எப்படி எடிட் பண்ண போகிறோம்? இப்போ எடிட் வித் எலமெண்டர்னு சொல்லி இது இங்கே மேலே இருக்கு. எலமெண்டர்னா என்ன? பேஜ் பில்டரை வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு பேஜ் டிசைன் பண்ணோம்னா எலமெண்டர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். எடிட் வித் எலமெண்டர் இதை கொடுத்ததும் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸ்கிப் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரோஸ் கலர் பென்சில் மார்க் எடிட் வித் எடிட் ஹெட்டிங் இப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை நம்ம எடிட் பண்ணணும்னா இந்த ரோஸ் கலர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல டைட்டில்ன்ற இடத்துல உங்களுக்கு வந்து காட்டுதா வில்லியம்ஸ். இதை ஃபுல்லாக எடுத்துட்டு அப்துல் ரஹ்மான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ஒரு ஸ்பேஸுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல மார்க் இருக்குது பார்த்தீங்களா? எடிட் கண்டெய்னர்ன்ட்டு இதில் ஸ்டைலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? இந்த பார்ட் எதுவுமே நீங்கள் தொட வேணாம். இந்த பார்ட் தான் நீங்கள் தொடணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வரும். இதில் எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இமேஜ் வேணும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த இமேஜ் போய்ட்டு எனக்கு இது வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒன்னொன்றுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். அண்டு இது வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டில் தான் ரன் ஆகுது. எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா லேஅவுட் ஸ்டைல் அட்வான்ஸ் 3 இருக்குது. லேஅவுட்ன்றது HTML கன்சிடர் பண்ணும். ஸ்டைலுன்றது CSS கன்சிடர் பண்ணும். அட்வான்ஸ்ன்ற கான்செப்டில் இந்த மார்ஜின் பேடிங் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே அதுக்கு யூஸ் ஆகும். நல்லா பாருங்க, மார்ஜின் பேடிங் இது எல்லாமே HTML CSS வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ட்ப்ரெஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் லேஅவுட் பாருங்க, கண்டெய்னர் வித் பாருங்க, இது எல்லாமே நம்ம வந்து HTML கான்செப்ட்ஸை வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்படி படிக்காதவங்களுக்கு நம்ம நெக்ஸ்டோட வெபினார்ல HTML CSS வந்து கிளாஸஸ் வந்து எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறோம். ஸ்டே டியூன். பை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம எவர்கோட்ல ரியாக்டுக்கான ஒரு 3 days ஃப்ரீ வெபினார் வந்து நம்ம கொடுக்குறோம். விச் இஸ் லைவ். வேணுன்றவங்க வந்து அந்த ஃபார்மை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.